அதாவது என்னென்னா, இன்றைக்கி எனக்கு பல உண்மைகள் தெரியாமல் நான் மூளையை பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழக அரசு அப்படிங்கிறாங்க, முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க. அவர் எங்கேயோ வெளிநாடு போய் சுத்த போகிறாரு. அப்பா சமாதிக்கு இத்தனை கோடி செலவு பண்ணியிருக்கிறான். அரசியலுங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. காவல்துறைங்குது, ஆனால் ஒன்றுமே புரியல எனக்கு. நான் ஒரு ஏழை, சாதாரண மூட்டை தூக்குறவன். ஏன்னா இன்றைக்கி சுதந்திரம் வாங்கிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் சின்ன வயசுலேருந்தே ஒன்றுமே தெரியாத வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா, நான் மக்களிடையே பல இதை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் பல கஷ்டங்கள் 10 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் உழைச்சி. இன்றைக்கி பல பங்களா 100 10 மாடி கட்டுறாலாம் இருக்கிறாங்க. பல பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க. காவல்துறை அப்படிங்கிறதும் ஒன்றுமே தெரியலைங்க. எம்எல்ஏ அலுவலகம், அரசியல் என்பது எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க. இன்றைக்கி பல சிந்தனைகளை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் உழைப்பாளி அப்படிங்கிற கருத்தை தான் நான் இன்றைக்கி பகர போகிறேன். ஏன்னா இன்றைக்கி காவல்துறை எதுவுமே நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க. கோர்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல எனக்கு. இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. பல காசை இறைச்சிருக்கிறோம். இதான் முதலமைச்சர், இதெல்லாம் எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிறாங்க. அவருடைய இதில் பணிகள் என்னங்கிறது தெரியல. பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் கவர்மெண்ட் ஆஃபீஸு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுங்கிறாங்க. ஒரு இடத்த கரையும் பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு 47 வயசு ஆகுதுங்க. ஆனால் பல சிந்தனைகள் பண்ணுறோம். காவல்துறைங்கிறது இன்றைக்கி ஏன்னா சில பேர் பொய்யான கருத்தை அரெஸ்ட் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க, ஜெயிலுங்கிறாங்க. எல்லாமே ஒன்றுமே புரியல எனக்கு. அதனால தான் இந்த வீடியோ மூலயமா நான் கேட்குறேன், கருத்துக்களை கேட்குறேன். போலீஸ் பல பேர் வாகனத்தில் போகிறப்போ மறித்து 100 கொடுங்க 50 கொடுங்க அப்படிங்கிறாங்க. பத்திரம் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பத்திரத்து பிரகாரம் யாருமே செயல்படலை. ஏன்னா நான் பல கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுக்கெல்லாம் விளக்கம் எனக்கு தெரியணும். ஏன்னா நான் உழைக்கிறேன், பாடுபட்டு வரேன். ஒரு ஆட்டோ வாங்கியிருக்கேன், ஆர்டிஓங்கிறாங்க. அதுக்கு உண்டான கவர்மெண்ட் அப்படிங்கிற விலாவரி ஒன்றுமே தெரியலைங்க. மொத்தத்தில் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. பார்த்திங்கன்னா எதுனாலும் உள்ளே பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு காவல்துறை மிரட்டுறாங்க. அதுக்கெல்லாம் சில பேர் பயப்படுறதே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்திரத்து விவகாரமாக 2 பேர் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டாங்க. கோர்ட்டில் நிறைய சிவில் கேஸ் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா வெகு நேரங்கள் பேச முடியாது. ஏன்னா அரசு துறை எனக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்குடைய விரிவாக்கம் யாருமே சொல்ல கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா முதலமைச்சர் காவல்துறையை கைது பண்ணல. கலெக்டரும் கிறிஸ்துவராஜ், திருப்பூர் மாவட்டம் கிறிஸ்துவராஜ், அவரையும் கைது பண்ணல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எம்எல்ஏ அளவில் பூட்டி கிடக்கு. மூப்பை சாமிநாதன் தான் ஓட்டுன்னு சொல்லி போலியான இது பண்ணுறாங்க. அதுவுமே ஒன்றும் தெரியல. ஆனால் ரொம்ப நேரத்துக்கு மேலே பேச முடியாது. எனக்கு இது தெரிஞ்சால் விட கொடுங்க. கவர்மெண்ட் காவல்துறை எப்படின்ட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.